ब्रह्मादीनं गगनसदृशं तत्त्वमध्याधिगच्छम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आदिं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मैर्मुक्तिभेदविभागिने व्योमवस्याख्यदेकाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविडं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव दयानन्दरूपं दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सत्संग स्वामी पादार ओम सकना भवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करभावकै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषादकैः ओम शान्ति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्मकिंकरं कर्मदक्षयं कृतिमर्पोदतो पतनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमा जगदैतसी युक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमसक चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यदारया प्रोतसाधमं सरलचिन्तनं विरलपरं वेदभावना शोकमित्यसौ भावनापिता भावनीमता भावशून्यता भावसुप्तिः भावनापदा भक्तिरुत्तमा कृष्णदेवन स्वस्तिदक्रियां भक्तियोगबोधनिश्चितम् वायुरोदना दीयते मनः ज्ञानपक्षिव श्रोतसाधनं चित्तवायवक्रियायुताः शागयोद्वयी शक्तिमूलका लयविलासने उभयरोदने लयगनं पुनर्भवविमोदनं प्राणबन्धना दीनमानसं एकचिन्तना नाशिष्यतो नष्टमानसोत्कृष्टयोगिनः कृत्यमस्थितिं स्वस्तितं जगः दृश्यपारिणं
चित्तमस्मरः चित्तदर्शनं तत्सदर्शनं मानसं किं मार्गणे कृते नैव मानसं भगवान् உபதேசக்காரத்தினுடைய எசன்சிய இதுதான் என்ன சொல்ல வராதோ அது அந்த பிரிப்புகளுக்கு யாகத்தையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன சொல்ல வர்றார் இந்த உபதேசக்காரத்தினுடைய டீச்சிங் என்ன அப்படிங்கிறது இந்த 12வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக நிறைய இந்த குறிப்பிட்ட ஸ்லோகங்களில் ஆன்மீக உலகில் மிகப்பெரிய தவறான கருத்துக்களுக்கெல்லாம் அற்புதமாக விடை. நிறைய பேர் எதையும் நினைச்சிட்டு புரியில விழுந்த போல எதையும் இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விடையை சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்டது இந்த ஆன்மீகம், ஆன்மீகத்தினுடைய லட்சியம் என்ன, இந்த லட்சியத்தை எப்படி நாம் சென்றடைவது என்கின்ற மார்க்கம், சுத்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இதுதான் சரியான மார்க்கம். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் இந்த 11 விட்டு அதாவது பிராணாயாமத்திலிருந்து ஆரம்பித்து ஞானம் இந்த 3 நிலைகளையும் ரொம்ப அற்புதமாக சொல்றார். நிறைய பேர் ரமண மகிழ்ச்சியினுடைய ஃபாலோயர்ஸ் ரமண மகிழ்ச்சியினுடைய ஃபாலோயர்ஸ் என்று சொல்றவங்களே நிறைய பேர் தவறான இந்த ஸ்லோகத்தினுடைய அன்போல்மெண்ட் சரியில்லாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் அது தவறாக இருக்கிறாங்க. எப்படி புத்தர் எதுவுமே பேசலாம், மௌனமாக இருக்கிறார். இந்த மௌனத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி ஒருத்தர் சனிய விஞ்ஞானம் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் சூன்யம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் எப்படி பண்ணாங்களோ அது போல ரமண மகரிஷியினுடைய அற்புதமான இந்த டீச்சிங்கை சாஸ்திரத்தினுடைய ஆதாரம் இல்லாததுனால நிறைய பேர் அப்படியே லிட்டரலி மீனிங் எடுக்கும். அதுதான் ப்ராப்ளம். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, உபநிஷத்துக்கள் சொல்லியிருக்கக்கூடிய டாப் கிளாஸ் விஷயங்களை சொல்லியிருக்காரு, பகவத்கீதையினுடைய விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ அதனுடைய எக்ஸ்போஸ் இல்லாததுனால அவங்க அந்த லிட்டரலி மீனிங்கை மட்டும் எடுத்துட்டு அப்படியே இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம தெளிவாக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்கள். பகவான் ரமண மகிழ்ச்சி முதலிருந்து பூஜா, ஜபம், தியானம், சமாதி, யோகம், ஞானம் அப்படிங்கிற 6 விதமான சாதனைகளை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் இந்த சமாதி என்பதையே நம்ம பல விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் பார்த்துருக்கோம். அதில் பகவான் இங்கே சொல்றார், சமாதி என்பதே பக்தியினுடைய உச்சபட்சம். சமாதி என்பது ஏதோ சும்மா கண்ணமூடிக்கிறதல்லப்பா, எல்லாத்தையும் விசிட்டா படிக்கிறதில்ல, பக்தியினுடைய உச்சபட்சமாக 2 கலந்த நிலை தான் சமாதி என்று மிக அழகாக கூறுகிறார் ரமண மகரிஷி. அதனால இந்த
அதே போல அஷ்டாங்கத்தில் பிராணாயாமத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு அஷ்டாங்க யோகத்தில் பிராணாயாமத்தை பிரதானமாக எடுத்துக்கொண்டு பேசுகிறார் பார்த்தோம். இப்படி இந்த பிராணாயாமத்தினுடைய தன்மையினாலே மனது எப்படி ஒடுங்குகிறது என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். எப்படி அங்கிருந்து அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சியானது 2 சிறகுகளையும் ஒடுக்கிக் கொண்டு கூட்டுக்குள்ள எப்படி அமர்கிறதோ அதுபோல இந்த பிராணாயாமத்தினுடைய தன்மை நம்முடைய சாதனைகளினாலே மெல்ல ஒடுங்கி வந்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று ரொம்ப அற்புதமாகிறார். அதே போல சமாதி யோகத்தில் நிர்விகல்பக சமாதியில் நம்முடைய மனது ஒடுங்கி எந்த விதமான விருத்தி வியாபகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை அந்த சமாதியில் இருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட பல நிலைகள் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்றார் பகவான் என்றால், இது எல்லாமே தற்காலிகமானது. நீங்க பண்ணக்கூடிய பூஜை, ஜபம், தியானம், சமாதி, யோகம் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் தற்காலிகமாக மனதை சரிப்படுத்தக்கூடியதான தவிர அதுவே ஆல்டிமேட்டாக ஆகாது. நிரந்தரமான தெளிவு என்பது இதனால் எல்லாம் ஏற்படாது என்பதுதான் இந்த அருமையான டீச்சிங்கில். அப்போ என்னதான் அங்கே நடக்கிறது? இப்போ இந்த 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 யோகத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்றார். அங்கே மனோலயம்தான் ஏற்படுகிறதை தவிர மனோநாசம் என்பது ஏற்படுவதில்லை. மனோலயத்துக்கும் மனோநாசத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். மனோலயம் என்பது நான் இன்னைக்கு சொல்வது போல கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். எல்லாத்துலேயும் மனோலயமாகும். நல்ல பாட்டை கேட்கும்போது அதுக்கு இருக்கும் வேண்டாம் டைமிங் வித்தியாசமாக இருக்கலாம். அல்லது விருத்தி விசேஷத்தில் பலவித நிலைப்பாடுகள் இருக்கும். வாசனையை சேர்க்கக்கூடிய தன்மையில் பல விசேஷங்கள் இருக்கும். வாசனா செயல் செய்யக்கூடிய விசேஷங்கள் இருக்கும். ஆனால் லயம் என்பது லயம்தான். அதுதான். அதில் எந்த விதமான மாறுதல் இல்லை. நல்ல பாட்டை கேட்டாலும் லயமாகும். அன்னைக்கு நான் சொல்வது போல பங்கு சாப்பிட்டாலும் லயமாகும். அல்லது இன்னும் பூஜை செய்தாலும் லயமாகும். யோகா செய்தாலும் லயமாகும். அப்போ இதுக்கு என்னதான் வழி சொன்னால் மனோநாசம் என்பதுதான் இதற்கு சரியான வழி. இப்போ மனோநாசம்னா அதையே நான் முன்னால் சொல்றது போல தவறாக புரிந்து கொள்கிறார். மனோநாசம்னா மனதை இல்லாமல் செய்யப்படுகிறது. அன்னைக்கு நான் கேட்டது போல மனது இல்லை அப்படிங்கிறத எதை வித்தியாசம்? மனது இல்லைன்னு சொல்லுவீங்க, எதை வச்சு சொல்றீங்க? மனதினால்தான் மனது இல்லைங்கிறதை சொல்ல முடியவே. மனதை யாராலும் ஒழிக்க முடியாது. ஈவன் இறந்த பின் கூட மனது தொடர்ந்து கொண்டது. அதனால்தான் பூர்வ ஜென்ம வாசனைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய மனதிலிருந்து வருகிறது. எனவே வாசனாச்சயம் என்று சொல்வது சுவாமி சின்மயானந்தி மிக அழகாக வாசனாச்சயம் மிக மிக முக்கியமானது என்று சொல்வார். அப்படி மனோநாசம் என்பதை தவறாக புரிந்து கொள்வது. மனோநாசம் என்பது ஞானத்தினால் ஏற்படக்கூடியது. ஞானஜன்ய மனோநாசம். அதனால இதுவே முடிவான மனோநாசம். இதன் பிறகு நீ அதுக்கு பகவான் அழகா சொல்றார், லயவிநாசனே உபயரோதனை என்று 2 வகைகளில் மனோலயம் பிராணாயாமம் போன்றவற்றை எல்லாம் செய்து மனதை ஒடுக்கி எப்படி ஒரு 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 பறவை பழங்கள்லாம் முதல்ல அது அந்த பறக்கக்கூடிய தன்மையை லேச கற்பட்டு விடலாம், இறகுகளை கற்பட்டு விடலாம். அப்புறம் பழங்கள் பின்னால் அது தானாக எங்கு நம்ம விட்டு போகிறதில்லை. நம்ம விரட்டினா கூட நம்ம விட்டு போகிறதில்லை. அதுபோல மனதை முதல்ல பக்குவப்படுத்தி நமக்கு அதனால்தான் இந்த ஜபம் செய்வது, தியானம் செய்வது எல்லாம் குறிப்பிட்ட காலத்தை மறக்காமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க, தவிர்க்காமல் செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க. அந்த அந்த உசற்காலம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக இதை செய்து கொண்டிருக்க வேறு எந்த காரியம் இருந்தாலும் அதை விட்டுட்டு இதை செய்யணும் என்று சொல்கிறார்கள். காரணம் மனதுக்கு ஒரு பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்று எதுவுமே பழக்கத்தான் தான். பிராக்டிஸ் பை அதுதான் சாதனை என்று சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சாதனையினாலே மனோமயமான அந்த மனதை
மனோ நாசம் என்று சொல்லக்கூடிய தன்மையை ஞானத்தினாலே, ஞான விசாரத்தினாலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார், லயகனம் புனக பவதி. லயம் என்பது மறுபடியும் வந்துவிடும். எவ்வளவு நாள் இருந்தாலும் மறுபடியும் அது வெளியிலே வந்துதான் ஆக வேண்டும். அது என்ன ப்ராப்ளம்னா, சில நேரங்கள் அது ரொம்ப வைலண்டாகவும் அமுத்தி வச்ச ஸ்ப்ரிங்கு போல. நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டு நினைக்கிறோம், இந்த பூஜை பண்ணுறவங்க ஜபம் பண்ணுறவங்க வெளியில் சத்தம் கேட்டுருவீங்களேன், கண்ணை கட்டி வெளியில் வந்து சால் போச்சு, அவ்வளோதான் போச்சு. இவரோட நிம்மதியும் போய் இருக்கிறவங்களோட நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து அந்த மாதிரி அமுத்தி வச்ச ஸ்ப்ரிங் போல் ஆகிடும். அதனால் அதை மறுபடியும் வந்துவிடும். வருகின்ற அந்த மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நிலையில் சாமி சொல்லுவாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போகும். ஒரு செகண்டில் நம்ம நாம் இழந்து விடக்கூடும். அதனால் பக்குவப்பட்ட மனது தான் அதற்கு சரியாக ஆகும். அதனால் லயகதம் புனக மறுபடியும் வருவோம், தற்காலிகமாகத்தான் ஒடுங்கும். அதனால் அவர் சொல்றார், ருதம் மனக, ருதம் அதை வழிப்படுத்த வேண்டும். அந்த மனதை, அந்த வைலண்டாக இருக்கக்கூடிய மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி பக்குவப்படுத்தி மறுபடி அலைமாயான நிலையிலே ஞானத்தினாலே, ஞான அபியாசத்தினாலே அந்த மனதை சரி செய்ய வேண்டும். அதனால ஒன்று மனோநாசக என்பது மனதை அழிப்பதல்ல, ஒரு நல்ல நிலைப்பாடுடைய மனதாக மாற்றுவதுதான் அந்த மனோலயம். இது மனோநாசம் என்று சொல்லக்கூடியது. அதனால அப்படிப்பட்ட நிலையில மனம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்றால், எல்லா ஞானிகளும் மனதோடு தான் இருக்காங்க. மனம் இல்லாத ஞானியாராக இருக்கலாம். மனம் இருக்கிறதுனால தான் காருண்யம், அவங்களிடம் கருணாமுக்தி என்று சொல்றோம். அவர் அகாமடேட் செய்கிறார். நல்லது கெட்டது அத்தனையும் என்ன, யாதுமாகின்றாய் காலி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காலி தெய்வலீலை என்றோ, பூதமைந்துமானாய் காலி பொறிகளைந்துமானாய், போதமாகி நின்றாய் புவியை நீங்கி நின்றாய். அப்படி அத்தனையும் அரவணைத்து, நன்மை தீமை இல்லாமல் அத்தனை பேரையும் அரவணைத்துக் கொள்வது என்பது எதனால? மனதினால், பக்குவப்பட்ட மனதினால்தான் அந்த அந்த தன்மை வருகிறது. அதனால மனோநாசம் என்றால் அது கௌன அர்த்தம், ரூட்டி அர்த்தம் என்று இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதுல கௌன அர்த்தம் சாஸ்திரிய அர்த்தம் என்று சொல்றாங்க. அதாவது ப்ராப்ளம் உடைய மனதை, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடிய மனதை சரி செய்வது. நம்முடைய ப்ராப்ளங்களை சரி செய்து கொண்டு அதை நிறைய சொல்ற பாரதியார் வந்து ஒரு சொல்லியிருக்கார், இந்த அகங்காரத்தினுடைய வியாபகத்தினாலே என்னென்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுகிறது என்று சொல்றார். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் பயம் போகாது, இன்ஃபீரியாரிட்டி போகாது, ஆணவம் போகாது, அதிகலம் போகாது. இன்னும் காம குரோத மத மாத்சரியம் என்கின்ற அத்துணையும் எதனால் அடிப்படை, அடுத்த இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்ல போறார். அடிப்படை எது? மனதிற்கு அடிப்படை எது? மனதை ஆராய்ந்து பார்த்தால் மனதினுடைய வியாபகம் என்ன? எப்படி ஒரு வேஷ்டியினுடைய வியாபகம் நூலினால வியாபித்திருக்கிறதோ அதுபோல விருத்தியினுடைய வியாபகம் தான் மனம் என்று அது பின்னால் பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமாக சொல்றார். அப்படி ஒரு வளமான அருமையான மனது என்று ஒரு அர்த்தம். அடுத்தது அறியாமை, குழப்பம் போன்ற பல பல தன்மைகளை உடையதாக இருக்கக்கூடிய அதை சரி செய்வது என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப சொல்றார், ரொம்ப அற்புதமான ரியல் மீனிங். இந்த மனோநாசம் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்றால் என்னன்னா, பிரபஞ்சம் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரக என்று இந்த ஜெகத்தை மித்தையாக பார்ப்பதுதான் மனோநாசம்.
அதுதான் அன்னைக்கு பார்த்தோம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது பார்முதல் புறம், மரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம், பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம். ஜெயினம் பார்த்தீங்கன்னா ஜெயினம் தப்பா பார்த்துக்கணும். ஆதார வஸ்துவை பார்த்தால் இது தெரியாது. அன்னைக்கு நான் சொன்னது போல ஆரோக்கியத்திற்கும் செயின் என்றும் வளையல் என்றும் இதற்கு அதென்றும் ஆரோக்கிய நாம ரூபங்களாக வியாபித்து கிடைக்கக்கூடியதை ஆரோக்கியத்திற்கும் அந்த ஆரோக்கியத்திருக்கின்றதுனால்தான் அதுக்கு ஒரு வேல்யூ ஆடட் பண்ணுறோம். இது மேரேஜ் ரெண்டு. மேரேஜ் ஆசாரிக்கு என்ன மேரேஜாவது முன்னாடி அதை பற்றியெல்லாம் கவனிச்சப்பா அளந்து பார்த்தா என்ன இடம் வருதோ அதைத்தான் அவர் பார்க்குறாரு. அவர் பெரிய ஞானி, தங்கத்தை பொறுத்தவர் ஆசாரி ஞானி, நம்ம அஞ்ஞானி. அதுபோல தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மித்யா என்றதுதான். ஆத்மாவை தவிர மற்ற அத்தனையும் மித்யா என்று அறிவதுதான் மனோநாசம். மனோநாசம்னா வேற எதுவும் இல்லைப்பா, இந்த பிரபஞ்சம் மித்யா என்று அறிவது. சுவாமிஜி ஒரு கடையில் ஒரு நகைக்கடையை திறந்து வைக்க கூட்டாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அவர் பெரிய கொஞ்சம் பணத்தில் வீர்னார். அதனால் ஏற்கனவே இருக்குமே கொஞ்சம் இந்த தலைக்கு கொஞ்சம் இருக்குமே. அப்படி வந்தோடனே சாமிஜி ரிஃபண்ட் கட் பண்ணிக்குள்ளே வந்தாங்க. வந்தோடனே சாமிஜி எந்த வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாமா? சாமி சொன்னார், ஒன்றுமே வேண்டாப்பா, தங்கத்தை கொடுத்தாரு. அப்படி என்னாச்சு, கடையை பூரா வாங்கிட்டாரு. அப்படி தங்கம் என்பது ஆதார வஸ்து. அந்த ஆதார வஸ்துவிலே ஆரோபிக்கப்பட்ட வஸ்துக்கள் தான் நகைகள் எல்லாம். அப்படி அறிவதுதான் இந்த வித்யாத்வம் என்பது. அதுதான் சொல்றார். எனவே இவைகளெல்லாம் இருந்தாலும் இல்லாதது போன்றது. இவைகளெல்லாம் இருக்கிறது ஆனால் இல்லை. அன்னைக்கு நம்ம பார்த்தோம். எது இதில் இருக்கிறது சொல்லுவோம். இருக்கிறது என்பது அன்னைக்கு நம்ம பார்த்தோம். 3 விதமான இருப்புத்தன்மைகள் இருக்கிறது. ஒன்று வியாபகாரிக சத்து. வியாபகாரிக சத்து என்றால் நாம் இன்ட்ராக்ட் செய்வதற்கு யோகியதை உடையதான இருப்புத்தன்மை. அதான் விவகாரிக சத்து என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது இருக்கிறதா? உன்னுடைய விவகாரத்திற்கு மாத்திரம்தான் இருக்கிறதே தவிர உண்மையில் இல்லை. காரணம், கதவு, எது கதவு போச்சு, எது மரம் போச்சு, எது வீடு போச்சு. சாமி சொல்லுவாங்க, அப்பார்ட்மெண்ட்ல எதுப்பா உன்னுடைய வீடுன்னு கேட்டாங்க. எது உன்னுடைய வீடு? மேலே இன்னொருத்தருது, சைடில் இன்னொருத்தருது, கீழே ஒருத்தருது, இந்த பக்கம் ஒருத்தருது, எது உன்னுடைய வீடு? அதுதான் மாயை. அதுதான் இருக்கிறது ஆனால் இல்லை என்று சொல்வார். அதுபோல இந்த பிரபஞ்சம் சர்வம் பரபிரம்மமயம், ஜெகத் சர்வம் ஆத்மமயம் என்று அறிகின்ற தன்மை தான் இந்த இது. எப்படி பார்த்தோம்? விவகாரிக. அடுத்தது பிராதிபாசிக. கைத்திலே தோன்றக்கூடிய பாம்பு யாருக்கெல்லாம் தெரியும்? இப்போ நிலவு தெரிகிறது. இந்த அத்தனையும் நமக்கு எல்லாரும் எனக்கும் தெரிகிறது, உங்களுக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் தெரிகிறது. இப்போ கைத்தில பார்க்கக்கூடிய பாம்பு யாருக்கெல்லாம் தெரியும்? யார் பார்க்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரிவதில்லை. அதனால இது பிராதிபாசிக. பிரதிபாசிகம் என்றால் அவருக்கு மட்டும் தெரிகின்றது. கனவு யாராருக்கு தெரியும்? கனவு காண்பவருக்கு மட்டும்தான் கனவு தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் கனவு போன்ற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரிகிறது, எனக்கு தெரிகிறது. இது விவகாரியம். அது பிராதிபாசிகம். சரி, இன்னொரு சத்து என்ன சொன்னீங்களா? அது என்னன்னா அது பாரமார்த்திய சத்து. பாரமார்த்திய சத்து என்பது பரபிரம்மத்தினுடைய வியாபகம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சாட்சி மாத்திரமாக. எப்படி இப்போ நீங்க இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய அத்தனை பேருடைய அனுபவம் 3 தான். 3 அனுபவம் தான் அத்தனை பேருக்கு இருக்கு. இதை தவிர எந்த அனுபவமும் வேற யாருக்குமே கிடையாது. என்ன சொல்றோம்? கனவு, விழிப்பு, உறக்கம். இதை தவிர இன்னொரு அனுபவம் எங்காவது இருக்குன்னா இல்லை. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ கனவு காண்பவனா, விழித்திருப்பவனா, உறங்குவனா?
யார் நீ? யார் நீ? கனவு காண்பவன் நான் என்றால் விழித்திருப்பவன் நான் அல்ல. அப்ப விழிப்பில நான் இருக்கிறேன், நான் நான் என்று எனக்கு தெரிகிறது. விழிப்பிலே இருக்கிறேன், கனவிலே இருக்கிறேன், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? எழுத்த உடனே நன்றாக தூங்குனீங்கன்னு கேட்ட என்ன சொல்றீங்க? நன்றாக உறங்கினேன். யார் யார் பார்த்தா? நன்றாக உறங்கினேன் என்று யார் பார்த்தா? அப்போ யாரோ ஒருவர் நான் நன்றாக உறங்கினேன் என்று எனக்குள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் விழித்தவுடன் நன்றாக உறங்கினேன். சவுண்ட் சிரிக்கின்ற சவுண்ட் பக்கத்தில் இருக்கிறது கேட்கிறோம். அது அப்படி நன்றாக உறங்கினேன் என்று விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற இந்த 3 நிலைகளிலும் நான் இருக்கிறேன். ஆனால் நிலைகள் இல்லை. இருக்கிறார். நான் 3 இருக்கிறேன். ஆனால் கனவு விழித்தவுடன் இல்லை, உறக்கம் விழித்தவுடன் இல்லை. அதே போல விழித்திருப்பவன் கனவு கண்டாலும் இல்லை, உறங்கினாலும் இல்லை. அப்ப எது உண்மை? எது உண்மை? என்னுடைய ஆதாரத்திலே தான் இந்த பூர்வ ஜென்ம வாசனைகளினுடைய தன்மைகளிலும் என்னுடைய அனுபவங்கள் அத்தனையும் சேர்த்து கனவாக பிரதிபலிக்கிறது. அப்ப கனவு காண்கின்ற போது நான் எங்க போறேன்? எங்க போறேன்? விழித்திருக்கக்கூடிய நான் எங்க போறேன்? அப்போ மனதினுடைய ஒரு மாறுபட்ட கோணங்கள் தான் இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் என்பதெல்லாம் மனதினுடைய ப்ரொஜெக்ஷன். அதனால இந்த 3 நிலைகளிலும் எந்த ஒன்று தான் நான் சொன்னது போல அருமையா மாண்டிக்க மகா மத்சவது எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போகின்ற போது எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் செல்கிறதோ அதுபோல நீ விழிப்பிலிருந்து கனவுக்கும், கனவிலிருந்து உறக்கத்துக்கும், உறக்கத்திலிருந்து விழிப்புக்கும் மாறி மாறி போய்கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை எதிர்ப்பான உண்மையில் பார்க்கின்ற நான் தான் உண்மை தவிர மற்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் எப்பொழுதும் கனவு கண்டுகொண்டே இருக்கணும். அது வேற, பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது வேற. ஆனால் சாட்சி மாத்திரமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். விழிப்பு, கனவு, உறக்கம் என்று அத்துணை சொப்ன ஜாகர சுசுப்தி மவைதி நித்தியம் சத்பிரம்ம நிஷ்கலமகம் நசபூஷ சங்கக என்று அற்புதமாக சொல்வார். சொப்ன ஜாகர சுசுப்த மவைதி நித்தியம் தத்பிரம்ம நிஷ்கலமகம் நசபூஷ சங்கக ஆத்மராமி கிருதிசம்ஸ்புரத் ஆத்மதத்வம் சச்சித் சுகம் பரமகம் சத் கதிம் துரியம் என்று அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது எந்த ஒன்று ஜாக்கிரத், சொப்னம், சுசுப்தி என்கின்ற 3லும் சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான். அப்படி இந்த அனாத்ம பிரபஞ்சம் நான் என்று சொல்லக்கூடிய நான் என்பது ஆத்மா, நான் அல்லாதவைகள் தான் அனாத்மா. இப்ப எது எது ஆத்மா, எது அனாத்மா சொல்றோம்? நான் என்பது ஆத்மா, நான் அல்லாதவைகள் தான் அனாத்மா. இப்ப அனாத்மா எது? எது அனாத்மா? இப்ப அதோட இப்படி கேட்கலாம், எதெல்லாம் உன்னால் பார்க்கப்படுகின்றதோ அதெல்லாம் நீ அல்ல. பார்க்கப்படுகின்றதெல்லாம் நீங்க அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல. இது 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 நானா நான் பார்த்தீங்களா? இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்தால் தான் ப்ராப்ளமே வருது. இங்கே வந்தால் தான் ப்ராப்ளமே வருது. இப்போ என்னுடைய மைக்கு, என்னுடைய டம்ளர், என்னுடைய ஃபோன், என்னுடைய லேப்டாப் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நான் என்னுடைய கை என்று சொல்கிறேன்னா இல்லை நான் கைன்னு சொல்கிறோம்? நான் கைன்னு சொல்கிறோமா, என்னுடைய கை சொல்கிறோமா? என்னுடைய கை என்னுடையது அப்படின்னா எப்படி என்னுடையது என்பது என்னுடைய உணவை பொருளாக இருக்கிறதோ அதுபோல கை என்பதும் என்னுடைய உணவை பொருள் தானே தவிர நான் அல்ல. அல்டிமேட்லி பார்த்தோம்னா இந்த சரீரம் நான் அல்ல, என்னுடைய உடமை. மனம், மனம் என்னால் பார்க்கப்படுகிறதா இல்லையா? மனது பார்க்கப்படுகிறது, புத்தி பார்க்கப்படுகிறது, அகங்காரம் பார்க்கப்படுகிறது. பார்த்துக்கலாம். அப்பப்போ உள்ளிருந்து வெளியில் வரும்போது வர்றேன் அந்த அவேர்னஸ்
அப்போ இத்தனையும் என்னால் பார்க்கப்படுகிறது, ஆனால் நான் என்கிறேன். இதுதான் ப்ராப்ளம். நைசர்கிகோயம் லோக பிரவகாரம் விஸ்வத் தத்வத் பிரத்யய கோச்சரயோகோ விஷய விஷயனோகோ தம பிரகாசம் விருத்த சுபாவம் பிரம்மசூத்திரத்தில் பிரமாணம் சொல்றது. விஸ்வ தத்வத் பிரத்யய கோச்சரயோகோ நீ என்கின்ற பொருளுக்கும் இது என்கின்ற பொருளுக்கும் நான் என்கின்ற வார்த்தைக்கும் இது நான் என்கின்ற வார்த்தைக்கும் இது என்கின்ற வார்த்தைக்கும் பொருள்ல எவ்வளவு வித்தியாசம். என்னைக்காவது இது என்பதை நான் என்று என்னைக்காவது சொல்லணுமா? பொருள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் லோகம் பிரகாரம் நைசர்கிகோயம் இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக இது என்பதை நான் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறான். எப்படி என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும். பகவான் சங்கர் சொல்ற ஆண்டவனுக்கு தான் தெரியும். இது என்று சொல்லிக்கொண்டு இது நான் என்கிறாயே எப்படி என்று சொல்கிற எப்படி இந்த குழப்பம். எனவே இந்த சரீரத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனையும் அனாத்ம பிரபஞ்சம். சரி, அனாத்ம பிரபஞ்சம் எடுத்துட்டு போட்டு அனாத்ம பிரபஞ்சம் வந்தது ஆத்ம பிரபஞ்சம் வந்தது ஏதோ எடுத்துட்டு போச்சுல, அது வித்யா. நான் என்கின்ற உண்மை வஸ்துவை தவிர அத்தனையும் வித்யா. வித்யா என்ன பார்த்துக்கோம். வித்யா என்ன? தோற்ற மாத்திரமாக இருப்பது தவிர உண்மையில் இல்லாதது. ஒன்றின் இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எதெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் பெயர் வித்யா. அதனால இந்த தான் என்கின்ற அதை தவிர அத்துணையும் என்று அத்துணையும் அனாத்ம பிரபஞ்சம் வித்யா என்று புரிவதுதான் எது நஷ்டமானது. மனதை ஒழிப்பது என்பது அதுதான். மனது இல்லாமல் போவது என்பது மனது இல்லாமல் போவதல்ல, ஈவன் அந்த மனதும் உண்மையல்ல, தோற்ற மாத்திரமாக இருப்பது என்பதுதான் மனதை ஒழிப்பதை தவிர மனதை ஒழிக்க முடியாது. நம்ம அன்னைக்கே பார்த்திருக்கோம். எத்தன் திருஷ்யம் தத்தனித்தியம் திருஷ்யத்வா. எதெல்லாம் பார்க்கிறாயோ அதெல்லாம் அனித்தியமானது, அனித்தியமானது நித்தியம் அல்லாதது. எதெல்லாம் பார்க்கணும் நம்ம பார்த்தோம். அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து அண்ட ஜனாச்சரம் அத்தனையும் திருஷ்யம் என்னால் பார்க்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படி போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த இந்த டீச்சிங் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு என்ன பகவான் சொல்கிறார் என்றால் மனோநித்தியத்துவத்தை தான் இங்கே மனோநாசம் என்று சொல்கிறார்கள். சரி, இந்த மனோ அனித்தியத்துவத்தை எப்படி போக்குவது, எப்படி இந்த நஷ்டம் மனதை நஷ்டப்படுத்துவது எப்படி என்றால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய டீச்சிங். ஏக சிந்தனா ஏக சிந்தனா என்று சொல்றாரு. ஏக சிந்தனா என்றால் என்ன? ஒரே சிந்தனையில் அப்படிங்கிற பொருள், நேரடியான பொருள் ஒரே சிந்தனையில். அதனால தான் கடமொழி பார்த்துட்டு ஒரே சிந்தனை ஒரே சிந்தனை. சஞ்சலாத்மிகா மனக, மனதனுடைய இயற்கை தன்மை என்ன? எப்பொழுதும் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை தன்மையான அந்த மனதை ஒரே மற்றவரை நிறுத்த வேண்டும் என்று பல்ல கழித்து மூக்க கழித்து நாக்க கழித்து என்ன பண்ணி நிலை நிறுத்த பார்க்கிறோம். கடைசியில டிப்ரெஷன் ஆகி எனக்கு எல்லாரும் 2 மணி நேரம் தியானம் பண்ணா என்னாலும் முடியல. இருக்கிறது பார்த்தா ஏற்கனவே எனக்கு 1000 ப்ராப்ளம், இதுல எனக்கு தியானம் கை கூட அது வேற உணர்வு சேர்ந்துக்கிறது தான் ப்ராப்ளத்தில் போயிட்டு. எனவே மனதை சரிப்படுத்துவதே ஏக சிந்தனா என்பதனுடைய அர்த்தம், அற்புதமான அர்த்தம் தான். சஜாதிய விருத்தி பிரவாகம் சஜாதிய விருத்தி பிரவாகம் தான் ஏக சிந்தனம். ஒரு வஸ்துவினை அன்றைக்கு நான் சொன்னது போல பகவான் கங்காதரரை நினைச்சு அவருடைய ரூபத்தை நினைத்து அவருடைய திருவிளையாடல்களை அவருடைய ஜடாமுடி அவருடைய அஷ்டமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் ஒரே ஒரு வஸ்துவினுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனை, அதுதான் ஏக சிந்தனை என்று சொல்வதை தவிர அதையே தக்காய்க்கிறது அல்ல. இப்போ மனதினுடைய தன்மையே மாறிக்கொண்டே இருப்பது. இப்போ பாருங்க, குடம் இந்த மனதில் என்ன தோற்று
குதிரை என்ன சொல்றது, இப்படி மாத்திட்டே போயிட்டு இருக்கு. இப்போ குடம் என்று சொன்னதை அப்படியே நிறுத்திட்டா குதிரை என்பது நான் சொல்றோட என்ன ஆகும், ரெண்டு கொலாப்ஸ், குதிரையா குடமா என்று தெரியாது. அதனால ஏக சிந்தனம் என்று சொல்வது ஒரு வஸ்துவினுடைய ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனை, அதுதானே தவிர ஒரே வஸ்துவை தங்கான பிராப்ளம் அர்த்தம். நிறைய நிறைய சாமியார்கள் அங்கே பார்க்கலாம். இதுல ரிஷிகேஷன் இப்படி பார்த்துட்டு இப்படி கேட்டாங்க ஞானம் மிஸ்டேக் இருக்கிறார். இதெல்லாம் மனோவியாதி. மனம் என்பது விசாரத்தில் இருக்க வேண்டும். விசாரத்தில் இல்லாதது சரியான மனம் அல்ல. அதுக்கு ப்ராப்ளம் ஆகுது. கோமாங்கிறவங்க அவருக்கு வித்தியாசம் என்ன, ஒரு வித்தியாசம் என்ன. எனவே சிந்தனம், ஏக சிந்தனம் என்று சொல்வது அற்புதமான வார்த்தை போட்டிருக்கார். இதை தப்பாக புரிந்து கொண்டு நிறைய பேர் எனக்கு வரல டிப்ரெஷன் போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஆத்ம ஞானம் என்கின்ற விசாரம் தான் இங்கே ஏக சிந்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நான் சொன்னேன். இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கல, யாரும் கொடுக்கவில்லை. பகவான் எப்பவுமே அப்படித்தான். அவர் அந்த ரதத்திலிருந்து கீழே இறங்க மாட்டார். அன்னைக்கே நான் சொன்னேன், ஒருத்தர் போய் கேட்டேன்னு சொன்னார், உன்னை கொண்டா சரியா போட்டார். இவர் போய் முருகன் போய் கேட்டாரா, ஏயா இப்போ சாமியார்த்த வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் உன்னை கொண்டா சரியா போகணும்னு சொல்றார் அப்படின்னு கேட்டுவிட்டு, உன்னை கொள்வது என்பது அகங்காரத்தை கொள்வது என்றுதான் சொன்னாரே தவிர, அதுபோல இங்கே ஏக சிந்தனம் என்று சொல்லி அவர் போயிட்டே இருக்கார். இப்போ ஏக சிந்தனத்தினுடைய இன்டர்பிரேஷன் யாரெல்லாம் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமாக போயிருக்கிறது. நிறைய பேர் திருவண்ணாமலை சுற்றி உட்கார்ந்துட்டே இருக்கும், மலை பார்த்துட்டே உட்கார்ந்துருப்பாங்க. இதெல்லாம் சரியாக புரிதல் இல்லாத காரணம் தான், டீச்சிங் இல்லாத காரணம் தான். அதனால ஏக சிந்தனம் என்பது ஆத்ம விசாரம். அதுதான் இங்க ரொம்ப அற்புதமாக சொல்றார். நிதித்தியாசனம் சஜாதீய விருத்தி பிரவாகம் விசாரம். அந்த ஒரு வஸ்துவினுடைய விசாரத்தை சொல்வதுதான். அதுதான் நம்ம நிதித்தியாசனம், சிரவண மனன நிதித்தியாசனம். ஆத்ம சாதனைகள்ல முதல்ல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். கேட்டல், சிந்தித்தல், தெளிதலை தவிர எந்த சாதனையும் ஞானம் பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் ஒரே வாய்ப்பு. அதனால்தான் என்ன, கற்றலில் கேட்டதே நன்று, கற்றலில் கேட்டதே நன்று. விநாயகனுடைய காதிய பெருசா வச்சிருக்கு, அழகா இருக்கலாம். விநாயகர் ஒரு அறிவினுடைய தத்துவம், அறிவினுடைய தத்துவத்தை தான் விநாயகராக வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, அறிவுக்கு சிம்பாலிக்காக பகவான் விநாயகர் இருக்கிறார். விநாயகர் நாயகர், ஏகநாயகர், விக்ன ஈஸ்வரன். அவருக்கு மேலே இன்னொரு நாயகன் கிடையாது. ஏன்? அவர் விக்ன ஈஸ்வரன். விக்னங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடியவராக, கையாளக்கூடியவராக இருக்கிறார். அதனால் ஈஸ்வரன் என்றால் ஆளுமை கொண்டவர், விக்னங்களை ஆளுமை செய்பவர். அதனால் அவருக்கு பேர் விக்ன ஈஸ்வரன். எப்படியா இவர் விக்ன ஈஸ்வரன் இருக்கலாம்? அறிவு சரியா இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும்ப்பா. அறிவு சரியா இல்லாவிட்டால் எதுவும் சரியாக இருக்காது என்பதற்காக. அறிவுக்கு என்ன என்றால் சொல்ற பெரிய காது, நிறைய சிரவணம் பண்ணணும். கேட்டல் 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 கேட்டல். சரி, கேட்டுட்டு இந்த காதல் வாங்கி அந்த காதல் விடலாம் இல்லை. எதையாக இருந்தாலும் ஜீர்ணிக்கக்கூடிய தன்மை வேண்டும் என்பதற்காக பெரிய வயல், எதை போட்டாலும் ஜீரணமாகும். அதே போல எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை நுணுக்கமாக ஆராய வேண்டும், கையாளுவதிலே மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துதிக்கை வச்சிருக்கு. அந்த துதிக்கை மிகப்பெரிய பீமையெல்லாம் அசால்ட்டா துதிக்குது. அதே போல ஒரு ஊசியை போட்டு பாருங்க, அந்த துதிக்கையில நுழையில ஒரு உள்நாட்டு போன்ற ஒரு பகுதி இருக்கும், அதில் அழகா அதை எடுக்கும். ஊசியையும் கையாள முடியும், மிகப்பெரிய பீமையும் கையாள முடியும். அப்படிப்பட்ட அறிவு, அறிவு நுண்ணறிவாக இருக்கும். அப்புறம் என்ன வச்சிருக்கார்? ஏகம், ஒரு கொம்பு, ஏகம் ஒரு கொம்பு வச்சிருக்கார். சித்த ஏகாக்கிரகம். எந்த ஒரு விஷயமாக இருந்தால் சிங்கிள் பாயிண்டட்னஸ் வேண்டும் என்பதற்காக அது.
அப்புறம் அவ்வளவு பெரிய விநாயகருக்கு இத்தனோடு மூஞ்சூர் இருக்கு. எப்படிங்க மூஞ்சூர் இருக்கு? எதற்கு மூஞ்சூருக்கும் விநாயகருக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? மூஞ்சூர் எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் தொலைஞ்சிட்டு போயிடும். வீட்டில் நம்மலாம் பண்ற பாடு தெரியும் எப்படி பார்த்தாலும் வந்தது. எதை வேண்டும் என்றாலும் துவைத்து கொண்டு போகக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும் என்பது. அதுபோல அத்துணையும் அறிவினுடைய ஆதாரத்தை கொண்டவர் தான் விநாயகர். அதனால இப்படி இந்த அறிவுபூர்வமாக சிரவண மனன நிதித்தியாசம் தான் ஞானத்துக்கு அடிப்படை. அதை தவிர வேற எல்லாம். அப்போ சிரவணம் தான் கேட்பது. மனனம் என்பது பல கோணங்களிலே நீ கேட்ட விஷயத்தை விசாரித்து பார்க்கணும். பல புத்தகங்கள் ஒரே ஏன் இவ்வளவு சாஸ்திரம் படர்ந்த வேதாந்தம் என்றும் பார்க்கடல் முன்னோர் குறவர்கள் எல்லாம் காட்சி வைத்தார் குடங்களில் என்று அற்புதமாக கைவல்ய ஆசிரியர் சொல்றார். படர்ந்த வேதாந்தம் என்று பார்க்கடல் போல அப்படி வாஸ்தாக இருக்கக்கூடிய ஏன் இவ்வளவு புத்தகம் இருக்கின்றார்? தத்துவமசி மகாவாக்கியம் ஒரே வார்த்தை. அல்லது என்ன சொல்றது போல பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யா தீபோ பிரம்மைவ நாமரம். சங்கரர் அரை ஸ்லோகத்திலிருந்து 1000 ஸ்லோகம் வரைக்கும் எழுதியிருக்கார் ஒரே பக்தியை. இதே அப்ப இதே போதுமே. ஏன் என்றால் உன்னுடைய அறியாமை இன்ஃபினிட் தான். இந்த மனிதனுடைய அறியாமைக்கு கணக்கே கிடையாது. அப்ப எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சந்தேகம் வரும், எந்த கோணத்தில் யாருக்கு சந்தேகம் வரும் என்று தெரியாது. எனவே அத்துணையும் செயல்படுத்துவது தான் இந்த வாஸ்து புத்தக சாஸ்திரம் படர்ந்த வேதாந்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப நமக்கு வேண்டியது என்ன? ஞானம். ஞானம் என்பது இந்த பிரபஞ்சம் மித்யா என்பது. இந்த பிரபஞ்சம் மித்யா என்பது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறது. சாஸ்திரத்தை படிச்சா போதும். எதுக்கு குரு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் சந்தேகம் அதை விட ஆத்மா அப்படின்னா நான் என்கின்ற ஒரு விஷயத்தை எந்த புத்தகத்தில் தேடுற? நான் என்கின்ற இந்த வஸ்துவை ஏன் புத்தகத்தில் தேடுற? கேள்வி செல்ல. அதனால் கண்ட முடியும் உள்முகமாக டீப் டைவிங் மெடிடேஷன். டீப் டைவிங் மெடிடேஷன் எங்க போய் டைவ் அடிக்கிறது? ப்ராப்ளம். அப்போ நான் என்கின்ற வஸ்துவை நான் அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இந்த பிரபஞ்சத்தையே உனக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணை உன்னால் பார்க்க முடியுமா? ஏன் இந்த பிரபஞ்சத்தையே காட்ட முடியா? இப்போ என்னுடைய கண்ணை என்னால் பார்க்க முடியவில்லை. என்ன பண்றோம்? கண்ணுக்கு மை போடுறதுக்கு கண்ணாடி முன்னால். அப்போ பிரதிபாசக சம்பந்தம் என்பது சாஸ்திரத்துக்கும் அந்த அறிந்து கொள்ளக்கூடியவருக்கு ரெண்டுக்கு இருக்குதப்பா. சாஸ்திரம் மட்டும்தான் நம்மை நமக்கு எடுத்து காட்டும். அதனால இந்த கண்ணத்துல மை இருக்கிறது தொடச்சுக்கன்னு சொன்னா என்ன பண்றோம்? தொடச்சுட்டோம்னா ஏகமா என்ன பண்றோம்? கண்ணாடிக்கு போகும். கண்ணாடி பிரதிபலிக்கிறது உன்னுடைய லட்சணத்தை, நீ யார் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதனால கண்ணாடியை பார்க்கலாம். அதுபோல சாஸ்திரம் என்பது நம்மை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடி. அடுத்தது குரு இருக்கு. சரி, ஒருவேளை நீ சொல்வது போல என்னை நான் அறிய முடியாது, அதனால சாஸ்திரத்தை படிக்கலாம். அப்புறம் குரு இருக்கிறார். குருக்கு சாப்பாடு வேணுமே, சாப்பிடணும், தூங்கணும், எல்லாம் பண்ண நம்ம வசதி எல்லாம் பண்ணணுமே. அதுக்காக இந்த பெரியவங்க என்ன பண்ணாங்க, அவங்க குருடம் அப்படின்னு சொல்லி குருடத்தை எடுத்துக்கிட்டு சிஷியர்களை உருவாக்கி எல்லாம் குழந்தை நடத்திட்டு இருக்காங்க. இல்லப்பா, சாஸ்திரம் என்பது சீவிங் கான்ட்ரவர்சி. சாஸ்திரம் என்பது குடும்பத்தில் முரணாக இருப்பது போல் தெரியுமே தவிர முரண் அல்ல. உதாரணமாக நாசதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோக வித்தோதக துணையோ தத்துவ தர்சிகி என்று பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. என்ன சொல்றார்?
எது இருக்கிறதோ அதை அறிந்தவன், எது இல்லையோ அதை அறிந்தவன் யாரோ அவன் தான் ஞானி. நம்ம இருக்கிறது இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, இல்லாத இல்லைன்னு எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? இல்லை, அதுதான் அப்படியே நம்ம பார்த்தது போல மூன்று காலத்திலும் எது இருக்கிறதோ அது, மூன்று காலத்திலும் எது இல்லையோ அது, அதை இந்த இரண்டையும் யார் ஒருவர் அறிந்தாரோ அவர் தான் ஞானி என்று. இப்போ இப்படி கான்ட்ரவர்சியல் ஸ்லோகங்கள் நிறையாக இருக்கிறது. எல்லோருக்கும் எது இரவோ அது ஞானிக்கு பகல், எல்லாருக்கும் எது பகலோ அது ஞானிக்கு இரவு. என்னையா இது எனக்கு சொல்றது பைத்தியமா? பைத்தியங்களை வெளியே வெளியே கொடுத்துட்டு இருக்கிறது. எந்த எந்த ஒரு கோணத்திலே நமக்கெல்லாம் அறியாமை இருக்கிறதோ அது அவருக்கு அறிவாக இருக்கிறது. எந்த அறிவு அவருக்கு இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு அறியாமையாக இருக்கிறது. இதுதான் இருள் ஒளி என்று சொல்றது. இப்படி சீமிக் கான்ட்ரவர்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே நம்ம என்ன பண்றோம், ஒரு குருவை தேவை. அடுத்தது ப்ராப்ளம், அது அதை விட ப்ராப்ளம் என்ன? யார் குரு? மொட்டை எடுத்து குருவா, யார் எடுத்து குருவா, அல்லது கொட்டை குருவா? யார் குரு? யார் குரு சொல்றார்? அசம்பிரதாயம் மூர்க்க உபேட்சியம். சங்கரன் எதா இருந்தாலும் ரொம்ப கடுமையாக இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கடுமையாக தான் சொல்றாரு. சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கிறது. அது வழி வழியாக நம்முடைய முன்னோர்களால் அந்த பாட முறைகளை எடுத்து சொல்லி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பிரதாய முறைப்படி வந்த ஒரு குருவிடம் சென்று நீ பாடம் படிக்க வேண்டும். எல்லாருக்கால் எல்லாரும் ஒற்றுதான். அசம்பிரதாயம் மூர்க்கவனும் பேச்சினைப்பான் எவ்வளவு பெரிய வார்த்தை போறாரு. மூர்க்கனை போல உங்களுடன் 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வம்புகளுக்கு 1000 தான் வேண்டும். இந்த வம்பு பேசுறவன் பக்கத்துக்கே போறாரு, 1000 வரைக்கும் அதோகம் போயிருக்கிறார். அதுபோல இந்த போலிச்சாமியார்களை யாரெல்லாம் இந்த சம்பிரதாய முறைப்படி படிக்கலையோ அவர்கள் பக்கத்துக்கே போயிடாது, தலை வச்சு படுத்துறாரு. ஏன்னா கூட்டாட்டம் போட்டு குடியில் கொடுத்துருக்காரு. அது என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாணவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக அவருக்கு குரு மேல அபரிமிதமான பக்தி, குரு பக்தி ரொம்ப அற்புதமான. அவர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் உள்ள எழுதிருக்காரு. அதற்கு பிறகு யார் எது சொன்னாலும் உள்ள போக முடியாது. இது பெரிய ப்ராப்ளம். நம்ம மாதிரி இருக்கிறவங்களாம் இதுதான் ப்ராப்ளம். என்னன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதைத்தான் அவங்க சொன்னாங்க. நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தா இதைத்தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய அதான் அறகுறையா புரியறதை விட புரியாமல் பெட்டர். கிளீன் சிலேட்டை ஜஸ்ட் ரைட். கிளீனாக இருக்கிறது தான் சரியான முறையாக. எனவே அது பிராரம்பம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யார் குருன்னு எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அதான் ஈஸ்வர அனுகிரகா தேவை. மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சந்திரயம். மனுஷத்துவம் எப்படியோ வந்துருச்சு. முமுட்சுத்துவம் அதுவும் எல்லாரும் முமுட்சுக்கள் தான். யாரும் முமுட்சு இல்லாதவர்கள். முமுட்சுனா என்ன? மோட்சத்தில் ஆசை. மோட்சம்னா என்ன? விடுதலை. ஒரு சின்ன குழந்தைய கையை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரத்தில் ஆளை விடுப்பான்னு அழுது அடம்பிடிச்சு விடுதலை வேண்டும். விடுதலை என்பது ஜீவனது இயற்கை தன்மை. இயற்கையிலேயே விடுபட வேண்டும் என்பது அத்தனை பேர் நிலையில் இருக்கிறது. எதையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. முடிந்தால் அது ப்ராப்ளம். யோசனை பண்ணி பாருங்க. அப்பா அம்மாவுக்கு அடங்கணுமா, இல்லை மனைவி கிடைக்கணுமா, கணவன் கிடைக்கணுமா, எல்லாம் ப்ராப்ளம். ஒரு நிலைக்கு மேலே போகிற போது எதுவாக இருந்தாலும் கட்டுப்பாடாக மாறிவிடுகிறது. அதனால் அத்தனை பேரும் மூச்சுக்கள் தான். ஆனால் நிலையான மோட்சம் என்பது தெரியாமல் போகிறதுதான் ப்ராப்ளமாகும். அதனால இப்படி சம்பிரதாய யார் ஒருவர் முழுமையான ஒரு ட்ரெடிஷனல் டீச்சிங் அந்த 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 சம்பிரதாய முறைப்படி கற்றுக் கொடுக்கக்கூடியவரிடம் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஆத்மான என்ன, பிரம்மன்னா என்னன்னு தெரியாது. மற்ற எல்லா பக்கம் போனால் 15 வருஷம் படிப்பான். இங்கே மட்டும் வந்துச்சு எனக்கு ஒன்று நாளைக்கே இங்கே காட்டணும்ப்பா. இது நடக்குமா? அதான் ஒரு தடவை இதில் காமராஜர் யூனிவர்சிட்டியில் பேச கூப்பிட்டுருந்தாங்க.
இப்போ போய் பேசிட்டு இருக்கும்போது பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை கண்டா அவங்களுக்குள்ள ஒரு குஷி, கேள்வி மேலே கேள்வி கேட்க முடியாது, மடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதில் அவங்க கேட்டாங்க, விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தலையில் கை வச்ச உடனே அவருக்கு ஞானம் சொல்லி, உங்களுக்கு நான் வந்து எங்கள் தலையில் எந்த தலையில் நீங்கள் கை வச்சா உங்களுக்கு ஞானம் வருமா, இன்னைக்கு இப்போ வருதுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அல்ல, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீ விவேகானந்தர் அல்லப்பா, ரெண்டும் இங்கே தாப்பா வரும் அப்படின்னு. அதுபோல் வந்த உடனே தெரிய வந்தது. மற்றதெல்லாம் 10 வருஷம் படிப்பான், 15 வருஷம் படிப்பான், ஃபெயிலாகி படிப்பான், எல்லாம் பண்ணுவான், ஆனால் ஏற்றுக்கலாம். ஆனால் இங்கே ஆன்மீகத்துக்கு வந்தால் மட்டும் மறுநாளே ஆண்டவனை கண்ணில் காமிக்கணும்னு சொல்றாரு. இது தப்பா. குறிப்பிட்ட ஒரு பாடமுறை, மெத்தடாலஜியோடு கூடிய பாடமுறை, ஒரு லென்த் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கான்சன்ட்ரேட்லி விடாமல் படிக்கணும். அப்போ தான் இது தெளிவாக தவிர ஞானங்கிறது இன்னைக்கு போய் நாளைக்கு வர்றது அல்லப்பா இது. அதனால ஒரு குறிப்பிட்ட மெத்தடாலஜி, குறிப்பிட்ட ஒரு பாடமுறை தெரிந்த ஆசிரியரிடம் சரியாக முறைப்படி போய் நாள்பட்டு இருந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இந்த ஞானம். அதனால இப்படிப்பட்ட அதான் சொல்ற சிஸ்டமேட்டிக், பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, சிஸ்டமேட்டிக்லி லென்த் ஆஃப் டைம், கான்ஸ்டன்ட் டவுன், அப்போதான் ஞானம் வருது. ஒரு சிஸ்டமேட்டிக் டீச்சிங் வேணும். ஒரு குறிப்பிட்ட ஆசிரியரிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு படிக்க வேண்டும். அது தெளிவான நிலையிலே படிக்க வேண்டும். அதுதான் ஞானம் வரும். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஞானியிடம் சென்றுதான் நீ படித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஞானியில யாருன்னா, ஞானி யாருக்கு சொல்றாரு, தத்விஜானார்த்தம் ச குருமேவாதி கச்சது சொல்றார். யார் ஒருவர் தத்துவவிது, தத்துவத்தை தெளிவாக யார் ஒருவர் அறிந்திருக்கிறாரோ அவரிடம்தான் நாம் சென்று படிக்க வேண்டும் சொல்றார். விஞ்ஞானார்த்தம் ச குருமேவாபி கச்சேது என்று முண்டகோபனிஷத்தில், இன்னொரு உபநிஷத்தில் பரிச்சலவகான் கர்மஜிதான் நிர்ணயமாயாக பிராமணா கச்சந்தி சமிஸ்கானிசக ஒரு முறை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தன்மையிலே நீ அந்த ஆட்டிடியூடுக்காக அதை வைத்திருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு பொதுவாக ஒரு குழந்தைய நோயாளியை ஒரு ஞானி பார்க்கும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது நம்முடைய சம்பிரதாயம். அப்படி இந்த சாமியை பார்க்க போகிறோம், இந்த ஞானியை, இந்த குருவை பார்க்க போகிறோம் எல்லாரும் ஏதாவது கொண்டு போவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு குச்சி தூக்கிப்பார், ஒரு காஞ்சி போன ஒரு குச்சி தூக்கிப்பார். போன உடனே அவர் வந்து உடனே அந்த குருவுக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அதுக்கு முன்னால் வந்து வைடூரியம் பலம் எல்லாம் கொண்டு வர, அவரை பற்றி இவருக்கு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. இவர் வந்தோடனே மிக ஆனந்தப்பட்டு அவரை கூப்பிட்டு அருகில் அமர்ந்து உட்கார வைக்கிறார். என்னன்னா, எப்படி இந்த காய்ந்து போன குச்சியானது அந்த ஹோமத்திலே போடுகின்ற போது அந்த குச்சியை எப்படி அந்த நெருப்பானது எரித்து தனதாக்கி கொள்கிறதோ, அதுபோல நீங்கள் என்னை உங்களோடு இணைத்து உங்களாக நான் மாற வேண்டும் என்கின்ற ஒரு சமிக்கையோடு செல்வதுதான் அந்த சமிப்பானிசக என்று சொல்லப்படுது. இப்படி குருவிடம் போய் சும்மா இந்த காலத்தில் இருந்தெல்லாம் இருக்காங்க, அது வேற, ஹாய் சாமி அது இருக்கு, அது வேற. அந்த ஆட்டிடியூட் வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படி ஒரு தெளிவான குருவிடம் சென்று குறிப்பிட்ட காலம் வரை படித்து தெரிந்து கொள்வதுதான் இந்த என்று சொல்லக்கூடியது ஏக சிந்தனா. ஏக சிந்தனாங்கிற ஒரு வார்த்தைக்கு இத்தனை விஷயம் இருக்கப்பா, இதை வந்து ஒரே சிந்தனை என்று போயிடக்கூடாது என்று அடுத்தது
அப்படிப்பட்ட ஏகசிந்தனா நாசமேக்கியதக. அப்படி ஏக சிந்தனையிலே நீ செய்கின்ற போது உன்னுடைய மனதானது இல்லாமல் போய்விடுகிறது. இல்லாமல் போய்விடுகிறதுனா கொட்டேஷன், அஞ்ஞானம் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்தது நஷ்டமான கிருஷ்டயோகினக கிருஷ்டமர்த்திக்கும் சொத்திதம் யதக. அடுத்தது அப்படிப்பட்ட ஒரு ஞானி, ஞானா பிராக், இப்படிப்பட்ட மேற்கூடிய சம்பிரதாய முறைப்படி சென்று ஒரு ஞானியிடம் படித்து இவரும் அந்த ஞானத்தை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு அப்புறம் என்ன பார்க்கணும், அது அடுத்தது என்ன, அதுதான் சொல்றார் ஞானா பிராக். நஷ்டமானதக, அந்த அறியாமையானது போய்விட்டதற்கு பிறகு அவர் என்ன ஆகிறார், மனம் விழுந்து விடுகிறது. எங்கே விழுகிறது? இந்த மனம் எங்கே விழுந்து விடுகிறது? சைத்தன்ய ஸ்வரூபத்திலே ஒடுங்கிவிடுகிறது. சைத்தன்ய ஸ்வரூபத்திலே விழுந்ததுக்கு பிறகு இவருக்கு பெரிய பெரிய பேர்கள்லாம் வச்சுட்டாங்க. என்ன? சிதம்பிரஜ லட்சணம், இவர் தான் சிதம்பிரஜன். அப்புறம் நிறைய இப்படி மனம் விழுந்து சைத்தன்யத்திலே நிலைத்திருக்கு. இந்த மனமானது விஷயங்கள் எல்லாம் அத்துணையும் கலைந்து தன் சொரூபத்திலே லயமாகி இருக்கக்கூடிய அவருக்கு இனி செய்ய வேண்டியது என்பது எதுவும் இல்லை. அவர் என்ன செய்யணும்? அவருக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் செய்ய வேண்டியது எதுவும் அப்போ செய்யாமல் இருக்காங்களா? சாமிகள்லாம் செய்யாமல் இருக்காங்களா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஆத்மன்னே ஆத்மனா சதுர்த்தக திறம்பற்றது. அவருக்கு சந்தோஷத்திற்காக இனி ஒன்றை நாட வேண்டிய அவசியம். தன்னைத்தான் நிலைத்திருந்து எது வந்த போது எது போன போது ஆபூயமான மஞ்சள பிரதித்தம் சமுத்திரமாக பிரவிசந்தி என்பது தத்துவ காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி நகாம காமி என்று பகவான் அழகா சொல்றார். ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி சமுத்திரத்துல மிகப்பெரிய சுனாமி வருது, இன்னும் எதோ எல்லாம் வந்து அலைபாய்கிறது. அத்துணை வந்தாலும் போனாலும் சமுத்திரம் என்னைக்காவது காலப்பட்டிருக்காரு. வெயில் காலத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போகும். மழை காலத்துல எல்லா தண்ணியும் உள்ளே வருகிறது. அந்த வருவதும் போவதும் பற்றி ஆகமா பாயிலும் நித்தியம் தான் திதிச்ச சுபாரத. வருவதும் போவதும் சுபாவம். இந்த வருவதும் போவதும் பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆபூஜ்யமான அச்சன பிரசித்தம், கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நிலைத்திருக்கக்கூடிய கடலானது எப்படி, சமுத்திரமானது எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனோநிலையை இருக்கக்கூடிய மனதில் மேல் மனதில் எத்தனையோ வரும் போகும். அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆழ்மனது எப்படி அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், மேல் அலையில கடல்ல மேல் அலைகள் எவ்வளவு வந்த போதிலும் ஆழமான நிலையில போய் பார்த்தால் இந்த இந்த சூரியனின் வெப்பம் தாக்குவதில்லை, மழையினுடைய தன்மை இருப்பதில்லை. எத்தனையோ சட்டங்களும் போவதும் வருவதும் எல்லாம் இல்லாமல் ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதுபோல இவர்களுக்கும் ஆயிரத்துக்கு பிராபலங்கள் வரும் போகும். எல்லாம் பிராரப்தத்தினாலே வரக்கூடியது, எத்தனையோ வரும். ஆனால் அவர்கள் ஆழ்கடல் போல ஆனந்தமாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள். சொல்றார் உத்கிருஷ்ட யோகினக. உத்கிருஷ்ட யோகி அவர்கள் ஞானத்தினாலே மிக உயர்ந்த நிலையை அடைந்த அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆனந்தமாக இருப்பார்கள். ஆத்மானம் ஆத்மநேவ ஆத்மனா சந்துஷ்டக. தன்னைத்தான் ஒரு இப்போ உதாரணமாக நான் சொல்றது போல சந்தோஷம் என்பது எதில் இருக்கிறது?
சந்தோஷம் எங்கே இருக்கிறது? குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது சொல்லாமா? சிறுகை அளவிய கூடு அப்படின்னு குழந்தை பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷம் என்பது இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை போட்டுருக்கும் போது குழந்தை வந்தா என்ன சந்தோஷம் இருக்கு? சனியனே நீ ஏன் உயர வாங்குற? அதே போல ஒரு 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 கதை நடந்தது. ஒரு கடலை கங்கையை கடப்பதற்கு ஒரு பேர் போகிறாங்க, ஒரு குழந்தை போகிற போது அந்த போட் வந்து ஒரு முதலை வந்துருக்கு. இந்த முதலை பார்த்த உடனே ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. அந்த போட்மேன் சொன்னா, இந்த முதல்ல நம்ம கிட்ட வராமல் இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணால் மக்களுக்கு தப்பிக்கலாம். யாரோ ஒருத்தர் போட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு போயிடும், மற்றவங்கெல்லாம் தப்பிச்சுக்கலாம். இப்போ முடிவு பண்ணுங்க யாருன்னு. நான் போயிட்டேன்னா வேற ப்ராப்ளம், ஏன்னா ஓட்டணும். அப்போ நான் இருக்கணும். நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, இப்போ 3 பேர்த்துல யார் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிட்டா நீங்கள் போகணும், நிறைய கணவனை பார்த்து நீங்கள் போகணும். ஏன்னா குழந்தை தாய் இல்லாமல் வளர்றது பெரிய பெரிய ப்ராப்ளம். அதனால நீங்கள் போக, நான் பார்த்துக்கிறேன். அவர் சொன்னாரா, இல்லைம்மா நீ சம்பாதிச்சுட்டான பண்ணணும், சம்பாதிக்க நான் இருந்தால் தான் குழந்தை சரியா வரும். அதனால நீ போயிடு, நான் இருந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்னார். இப்படியே 2 பேரும் வாதம் பண்ணிட்டு இருக்கு. அந்த போட்மேன் சொல்றாரா, சீக்கிரமா முடிவெடுக்க, முதல்ல பக்கத்துக்கு வந்துருக்கு. கடைசியில் 2 பேரும் ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்க. நல்ல முடிவு என்ன, நம்ம 2 பேரும் இன்னும் வயசு சிறுதான் தான் இருக்கு. இந்த குழந்தை தூக்கி உள்ள போட்டோம்னா அது போயிடும், நம்ம 2 பேரும் வந்து இன்னும் வேற குழந்தை பெற்றுக்கலாம். இதுதான் குழந்தை தரக்கூடிய அமைப்பு. இன்னொருத்தர் வந்தாங்க, ஒரு வீட்டில் தீப்பிட்டு எல்லாரும் வெளியே விட்டாங்க. வெளியே வந்துட்டு அவர் சொல்ற, ஐயோ என் குழந்தை உள்ளது காப்பாற்று, யாராவது காப்பாற்று. இவர் காப்பாற்ற மாட்டாங்க, யாராவது போய் அந்த குழந்தையை காப்பாற்றணும். அப்போ ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியப்பவதி, எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய பற்று தான் அத்தனை மேலும் நான் வைத்திருக்கக்கூடிய பற்று. என் மேல் இருக்கக்கூடிய பற்றினால் தான் இத்தனை பேரும் நான் பற்று வைத்திருக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இவையெல்லாம் தற்காலிகமானது. குழந்தையாகட்டும், செல்வமாகட்டும், இன்னும் எதாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடு வரைக்கும் தான் தவிர அதற்கு மேல ப்ராப்ளம். அப்போ உள்ளபடி ஆனந்தம் இருக்கிறது என்றால் எனக்கு என்னங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய் வந்து ஒரு எலும்பை சுவைச்சு கடிச்சிட்டு சாப்பிட்டு பக்கத்துக்கு போனால் என்ன ஆகும்? நம்மளை சாப்பிட்டு இப்போ ஆனந்தமாக அது சாப்பிட்டுருக்கு. அந்த எலும்புல என்ன இருக்கு? ஏற்கனவே இன்னொருத்தர் அது கூட என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு காஞ்சத்தை போட்டிருக்காரு. இப்போ இந்த நாய் வந்து அந்த எலும்பை கடித்து அந்த எகிரில் வரக்கூடிய ரத்தத்தை அந்த எலும்பிலிருந்து வரக்கூடிய ரத்தமாக எண்ணிக்கொண்டு தன் ரத்தத்தை தான் சுவைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் விசேஷ சுகங்கள் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களும் என்னுடைய சுகத்தினுடைய வெளிப்பாட்டிலிருந்து வருவதுதானே தவிர உண்மையில் அவைகள் தான் இல்லப்பா. அல்டிமேட்லி எங்கே போய் முடியும்? துக்கத்தில் தான் போகும். எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் அல்டிமேட்லி துக்கத்தில் தான் முடியும் என்று ஆத்மநேவ ஆத்மனா கண்டுபிடிச்சது துக்கத்தில். இது பேசிட்டே போகலாம். பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.